குகையின் உள்ளே அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் அவர்களை வேறு உலகத்துக்கு அழைத்துச் செல்லும் மாதிரி இருந்தது. அந்த நடைபாதையின் சுவர் முழுவதும் ஒருவிதமான ஒலி துடித்தது, உயிரோடு இருப்பது போல. ஐயப்பன் மெதுவாக சொன்னான், மணி, ஏதோ பெரிய ரகசியத்துக்குள்ள நாம நுழையிறோம். மணி கூச்சலாக பதில் கொடுத்தான், தம்பி, ஒளி இல்லாத இடத்துல இந்த ஒளி, எனக்கு நம்பிக்கையே வரல. அந்த நேரத்தில் குகையின் ஆழத்திலிருந்து மீண்டும் அந்த சத்தம் வந்தது. இந்த முறை அது பயமில்லாமல் அவர்களை எச்சரிக்கும் மாதிரி இருந்தது. காவலன் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனா எந்த தாக்குதலும் இல்லாமல் அவர்கள் நடந்து வரும் நடைபாதை திடீரென பெரிய மண்டபம் போல விரிந்தது. அதன் நடுவில் ஒரு பெரிய ஒளிக்கல் தங்க நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அது எந்த தீய சக்தியோ இல்லை, மாறாக ஒரு பாதுகாப்பு சக்தி. ஐயப்பன் அதற்கருகே செல்வதை முயன்றபோது காவலன் அவர்களை முன்தடுத்து நிறுத்தியது. உருவம் தன் கரத்தை உயர்த்தி கூடவே அதே ஆழமுள்ள சத்தத்தை எழுப்பியது, ஊ ஊ. ஆனா இந்த முறை சத்தம் கோபமாக இல்லாமல் துக்கம் நிறைந்தது. ஐயப்பன் அப்போது உணர்ந்தான், இந்த உருவம் பேயோ பிசாசோ அல்ல, இது ஒரு நாள் மனிதன் இருந்த காவலன், கிராமத்தை பாதுகாக்க இந்த குகையில் நூற்றாண்டுகளாக பிணைக்கப்பட்டவன். ஒளிக்கல்லை யாராவது தொட்டவுடன் குகையில் உள்ள சக்தி எழுந்து கிராமத்தை காப்பாற்றும். ஆனால் அந்த சக்தியை வெளியே விட ஒரு நிபந்தனை, காவலனின் சாபம் நீங்கணும். ஐயப்பன் தன் துணிச்சலுடன் கேட்டான், இந்த கல் உங்க சாபத்தை நீக்குமா? காவலன் மெதுவாக தலையை ஆட்டி அந்த ஊ ஊ என்ற சத்தத்தை பதில் போல எழுப்பியது. மணி உடனே பயந்து, ஐயப்பா, இதுல நாம கைய வச்சா என்ன ஆகும்? ஆனா ஐயப்பனுக்கு ஒரு உணர்வு, காவலன் தீயவன் இல்லை, இந்த கிராமத்தை பாதுகாக்க நூற்றாண்டு முழுக்க சாதாரண உயிரை விடுத்தவன். ஐயப்பன் தனது கரத்தை மெல்ல அந்த ஒளிக்கல்லின் மேல் வைத்தான். ஒரே நொடி முழு குகையும் பிரகாசம், காற்று சுழல ஆரம்பித்தது. காவலன் உருவம் ஒளியாக மாறத் தொடங்கியது. அந்த ஒளியில் அவன் முகத்தில் ஒரு சாந்தம், சாபமின்றி விடுதலை பெறும் ஆன்மாவின் சாந்தம். கடைசியாக அவனின் சத்தம் ஒலித்தது, ஊ. ஆனா இந்த முறை ஒரு நிம்மதி, ஒரு சாந்தம், ஒரு விடுதலை. உருவம் மெதுவாக ஒளியில் கரைந்தது. ஐயப்பனும் மணியும் நின்று கொண்டிருந்தார்கள். குகை முழுவதும் அமைதியான வெளிச்சம். அந்த குகையில் ஒரு சொற்தான் ஒலித்தது, காவலன் விடுதலையாகிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.